சமீபத்திலே இன்றைக்கு 1/4/2003 பிறகு பணி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் என்பது இல்லை. ஓய்வூதியம் இல்லை. ஏன் நமக்கு ஓய்வூதியம் இல்லை, ஓய்வூதியம் எப்படி முக்கியமானது என்பதை பற்றி கூட இன்னும் நம்முடைய தொழிலாளர்கள் முழுமையாக உணர்ந்த நிலையிலே இல்லை. நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்துவிட்டு, அரசு அலுவலகங்களை புறக்கணித்துவிட்டு பல்லாயிரக்கணக்கானோர் அந்த மொத்த விடுப்பு சிஎல் என்று எடுத்திருந்தார்கள். நீதிமன்றம் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று தடை விதித்தாலும் கூட அதை மீறி போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை புதிய ஓய்வூதிய திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் அரசு ஊழியர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த வேகம், ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த வேகம், பொதுவாக நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல், இதை பற்றிய தெளிவு என்பது இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஓய்வூதியம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களே தங்களுடைய ஓய்வூதியத்தை வைத்து முழுமையாக வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே பணி ஓய்வுக்கு பிறகு எந்த விதமான ஓய்வூதியமும் இல்லாமல் எப்படி அந்த வயதான காலத்திலே மனிதர்களால் வாழ முடியும்? நிச்சயமாக வாழ முடியாது. எனவே இதை நம்முடைய தொழிலாளர்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சம்மேளனம் முடிவு செய்த பொழுது அதை தொழிலாளர்களுக்கு புரியும் அடிப்படை, தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ளும் அடிப்படையில் ஒரு 20 நிமிடத்திலே அதை கலைநயத்தோடு சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஒரு நாடகத்தை உருவாக்கி பல பணிமனைகள் முன்பு பல தொழிலாளர்கள் அந்த நாடகத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த கோரிக்கை எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திறமையான தொழிலாளர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தோழர் தான் தோழர் அசோகன். அவர் பணி ஓய்வு பெற்றாலும் இந்த பணிகள் என்பது தொடரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு திறமையான தோழர். அந்த திறமை மட்டுமல்ல, பேச்சு திறமை மட்டுமல்ல, இன்றைக்கு இயக்கத்தினுடைய தேவை, குறிப்பாக வடபழனி தோழர்களை சம்மேளனத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பல பணிமனைகள் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் 350க்கும் மேற்பட்ட பணிமனைகள் இருந்தாலும் கூட பணிமனையிலே இருக்கக்கூடிய தோழர்கள், பணிமனை கமிட்டியிலே இருக்கக்கூடிய தோழர்கள் வெறுமன தொழிற்சங்கம் சங்கம் என்ற உறவுக்கு அப்பால் குடும்ப ரீதியான உறவை பராமரித்து தோழர்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே கூட ஒரு புரிதலை ஏற்படுத்தி குடும்ப உறவையும் பராமரிக்கக்கூடிய பணிமனை நம்முடைய வடபழனி பணிமனை. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த இயக்கத்திலே மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இயக்கத்திலே இணைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தானே முன்னுதாரணமாக இருந்து அசோகன் அவர்களுடைய துணைவியார், அவர் வெறுமன அந்த மேடையிலே மட்டும் இருக்கவில்லை, போராட்ட களங்களிலும் கூட அவர் இணைந்து வந்து நிற்கக்கூடிய ஒரு தோழர். அந்த அடிப்படையில் அசோகன் தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் முழுமையாக இந்த இயக்கத்திற்காக என்று சொல்வதை விட தொழிலாளி வர்க்கத்திற்காக, தொழிலாளி வர்க்க நலனுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்களிலே இணைத்துக் கொண்டு போராடக்கூடிய ஒரு தோழர். எனவே அவருடைய பணி ஓய்வு என்பது வெறும் பணி ஓய்வு காலம் தவிர அவருடைய பணிகள் தொடர்ந்து இருக்கும். அந்த அடிப்படையில் தோழர் அசோகன் அவர்களை
சம்மேளனத்தின் சார்பில் பாராட்டுகின்றேன்.